ஜென்ரேஷன் எப்படின்னா மாடர்ன் வேர்ல்ட் ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து ஹேர்ல கலர் யூஸ் பண்றாங்க. அது வந்து கெமிக்கல், அந்த கெமிக்கல் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு தெரியல. நார்மல் கிளினிக்ல ஷாம்பு போட்டே குளிச்சு அதை மெயின்டைன் பண்ணிடுறாங்க. எப்பவுமே வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சே நம்ம பிளட் சர்க்குலேஷனை நல்லாவே கொண்டு வரலாம். பீட்ரூட், கேரட்டு, ஒரு அவிச்ச முட்டை, இதை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு பாருங்கள். கொஞ்சோண்டு கீரை, இதையே நீங்கள் இந்த சர்க்கிள்லேயே வந்து ஒரு 5 திங்ஸு இதை மாற்றி மாற்றி சாப்பிட சாப்பிட நீங்களும் ஸ்கின்னும் உங்களுக்கு க்ளோ ஆகும், ஹேரும் ரொம்ப அழகாக வரும். ஆக்சுவலாக என்ன மாதிரியான ஒரு பேக்ஸ் எல்லாம் வந்து வீட்டில் இருந்தபடியே போட்டால் ஹேர் நல்லா வளரும்? வெந்தயத்தை நைட்டே ஊற வச்சிடுங்க. ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து அதை நல்லா அரைச்சிட்டு பேக்காக போடலாம். ஆலோவேரா ஜெல் இருக்கு இல்லையா, அது கூட தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணி பேக்காக போடலாம். காய்ச்சாத பாலை வந்து நல்லா மசாஜ் பண்ணலாம். மோர் சாப்பிட்டா கூட நல்லதுங்க. அது சரி. ஆனால் அது யாரும் சாப்பிட மாட்டாங்க. எல்லீர் சாப்பிட்டு பாருங்க, முடி நல்லா க்ரோத்திங் ஆகும். அது சாப்பிட மாட்டாங்க. ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட் வந்திருக்கு, இது நல்லா இருக்கு அப்படின்றது வந்து விளம்பரத்தை பார்த்து முதல்ல ஏமாறாதீங்க. எல்லாரும் ஹென்னானா வந்து வெள்ளை முடிக்கு போடுறது அப்படின்னு நினச்சிருக்கீங்க. கிடையாது. அயன் கண்டென்ட்காக போகிறதா ஹென்னா. ஹென்னா வந்து அப்போல்லாம் என்ன எப்படி பண்ணுவாங்கன்னா, பவுடரை எடுத்து, அதாவது இலைய பறித்து பவுடராக்கி தயிர் இதெல்லாம் போட்டு நைட்டு ஸ்டே பண்ணி மறுநாள் காலையில் போடுவாங்க. அதை வந்து இப்போ என்ன ஆக்கிட்டாங்கன்னா, வெள்ளை முடிக்கு தான் ஹென்னா போடணும் அப்படின்னு அதுக்குண்டான மெத்தடையே மாற்றிட்டாங்க. நம்மளோட தலைமுடி, ஸ்கேல்ப், இது ரெண்டுத்தையுமே எப்படி வந்து ரொம்ப சேஃபாக பாதுகாத்துக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சௌக்கியமாக இருக்கேன். சொல்லுங்க மேம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹேரில் ஸ்ப்ளிட்டன்ஸ் வருது இல்லையா, இது ஏன் வருது? ஒன்று வந்து கிளைமேட், இன்னொன்று வந்து பராமரிக்கிறதுனால வருது. சரியா பராமரிக்கலைன்னா தலையில் வந்து இந்த இது வர ஆரம்பிக்கும். சில பேருக்கு நல்ல முடி பெருசாக இருக்கும், கீழே ஃபுல்லாக வெடிச்சிருக்கும். அது சொல்லுவாங்க, அதெல்லாம் வெட்டி விடு, அப்போ தான் அழகாக துளுக்கோன்னுவாங்க. கிடையாது, நான் வெட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த வெடிப்பு முடியோடய எல்லாம் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அது நல்லதா? இப்போ நிறைய வந்து ஜென்ரேஷன் எப்படின்னா மாடர்ன் வேர்ல்ட் ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து ஹேரில் கலர் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து கெமிக்கல், அந்த கெமிக்கல் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு தெரியல. நார்மல் கிளினிக்கில் ஷாம்பு போட்டே குளித்து அதை மெயின்டைன் பண்ணிடுறாங்க. அதுக்குன்னு கலர் ஷாம்பு இருக்குது, அதை போடணும். அதே மாதிரி தலையில் வந்து எண்ணெய் வச்சு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெய் வச்சு நல்ல தலையில் நல்லெண்ணெய் வச்சு தலையை நல்லா கூல் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொஞ்சோண்டு ஹீட் பண்ணிவிட்டு அதை காட்டனில் டிப் பண்ணி நல்லா ரூட்டில் வந்து டச் பண்ணணும். டச் பண்ணி நல்லா ஒரு 15 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குளிங்க. நீங்கள் நைட்டு வச்சுட்டு அப்போல்லாம் வந்து ரெகுலராக எண்ணெய் வைப்பாங்க, தலையில் எண்ணெய் வச்சுட்டு ஸ்கூலில் ஜடை பின்னி அந்த மாதிரி இருப்பாங்க. இப்போ யாருமே எண்ணெய்ன்றதை வைக்கிறது கிடையாது. நீங்கள் ரெகுலராக வைக்க தேவையில்ல. குளிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வச்சா கூட போதும். அதை லைட்டாக ஹீட் பண்ணி வச்சுட்டு நார்மல் நீங்கள் ஷாம்புலேயே குளிங்க. நல்லாவும் இருக்கும் ஹேர் பார்க்கறதுக்கு. ஸோ ஸ்ப்ளிட்டன்ஸ் எல்லாம் வராது. ஓகே, இந்த ஹேர் ட்ரைனஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஹேர் ட்ரைனஸ் வரதுக்கான காரணம் தண்ணி இல்லை. மெயினாக வந்து இப்போ இருக்கிற பசங்க வந்து தாகம் எடுத்தால் தான் தண்ணி குடிக்கிறாங்க. ஏன் தண்ணி குடிக்க மாட்டேறாங்கன்னா, எதுக்கு தண்ணி குடிக்கணும்? பாடியோட டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயுமே ஒரு விஷயம் இருக்குது. நம்ம பாடியே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணியில் தான் இருக்குது. தண்ணி எவ்வளோத்துக்கு எவ்வளோ குடிக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ பாடி வந்து ஹைட்ரேட் இல்லாமல் வச்சுருக்கோம். ஸ்கின்னும் ஹேரு பாதம் எல்லாமே வந்து நீட்டாக அழகாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு இப்போ இருக்கிற பசங்களாம் காலேஜ் போனோன்னு ஹேர் கட் பண்ணிடுறாங்க. அதுவும் ட்ரெண்ட் ஆகிடுச்சு. இப்போ எல்லாருமே ஹேர் கட் பண்ணிடணும். ஹேர் கட் பண்ண நிறைய பேர் ஹேரே கட் பண்ண மாட்டாங்க. மினிமம் 2 மந்த்ஸ் ஒன்ஸ் ஆகுது கீழாவது ட்ரிம் பண்ணும். ஹேரை ட்ரிம் பண்ண தான் ஹேர் நல்லா க்ரோத்திங்காகவும் இருக்கும், வால்யூமாகவும் காமிக்கும். இன்னொன்று, ஸ்கேல்பில் ஏகப்பட்ட பொடுகு இருக்கும், அப்படியே சொரிஞ்சாங்கனாலே பூ மாதிரி கொட்டும். டேண்ட்ரஃப் வரத்துக்கான காரணம், டேண்ட்ரஃப் வந்தால் என்ன பண்ணணும்? டேண்ட்ரஃபாக முக்கியமாக வரத்துக்கு காரணம் வந்து நம்ம முதல்ல கலர் செக்ஷன் போகாமல் ஏன் வருது டேண்ட்ரஃப். ஒன்று வந்து ப்ரெஷர், இன்னொன்று வந்து டஸ்ட் அலர்ஜி. டஸ்ட்டு நிறைய ரவுண்டிங்லேயே இருப்பாங்க, அவங்களுக்கு வரும். 3வது வந்து ஓவரான டென்ஷன்ஸ், நிறைய டென்ஷன்ஸ் போட்டுப்பாங்க. இது அது ஃபேமிலி இப்போ உள்ளே இருக்கிற ஆளுங்களுக்கே வந்து வர காரணம் வந்து இதுதான். நிறைய ப்ரெஷர் போட்டுப்பாங்க, இது பண்ணும் அது பண்ணும், ஹரிபரியாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்கள பார்த்துக்கவே மாட்டாங்க. நான் முக்கியமாக உமனுக்கு சொல்கிறது என்னென்னா, உங்களை நீங்கள் பார்த்துக்குங்க. மெயின் அதுதான்.
குடும்பத்தை பார்க்கலாம், ஆனால் தப்பு கிடையாது. ஆனால் நம்மளுக்கும் 1 மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே உங்களை நீங்கள் அழகாக வச்சுக்கலாம். எல்லாமே பிஃபோர் மேரேஜ் இருக்கிற ஃபோட்டோ எடுத்து பாருங்கள், ஆஃப்டர் மேரேஜில் இருக்கிற ஃபோட்டோ எடுத்து பாருங்கள், டோட்டலாக அப்படியே தலைகீழாக மாறி இருப்பாங்க. உமன்ஸ் எப்பவுமே அழகு. ஸோ அந்த அழகை வந்து நம்ம காமிக்கணும்னா நம்ம அழகாக இருந்தால் தான் அதை காமிக்கவே முடியும். ஹஸ்பண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, அடுத்தவங்க ஒய்ஃபை பார்த்தோன்னே செம்ம அழகா இருக்காங்க, ஆனா நம்ம ஒய்ஃபை பார்த்தோன்னே எந்த ஹஸ்பண்டுமே சொல்ல மாட்டாங்க நீ அழகா அப்படிதான் சொல்லுவாங்க. எப்பவுமே வந்து நீங்க அடுத்தவங்களுக்காக அழகா இருக்க வேண்டாம், உங்களுடைய செல்ஃபை வந்து நீங்க அழகா வச்சுக்கணும்னா முதல்ல உங்களை நீங்க அழகா வச்சுக்கணும். அதுக்கு இதெல்லாம் முக்கியமானது. இந்த டேண்ட்ரஃப் கிளியர் பண்றது, அதனால வந்து ஆக்னிக் வரும் ஃபேஸ்ல, அதனால வந்து ட்ரைனஸ் ஆகும், மூஞ்செல்லாம் ஒரே பிம்பிள் ஆகும். நம்மளே நம்ம அழகை வந்து கெடுத்துக்க முக்கிய காரணம் வந்து பராமரிக்காம இருக்கிறது தான். எனக்கு ஒரு முக்கியமான டவுட். இப்போது ஆண்களில் நான் நிறையா அதை பார்க்குறேன். அப்பா அப்புறம் தாத்தா இந்த ஹெரிடிட்டரின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சில பையனுங்களுக்கு என்ன ஆகும்னா முடி நல்லா ஃப்ரண்ட்டு எல்லா இடத்துலையும் நல்லாயிருக்கும், கரெக்டாக இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல மட்டும் நல்லா லைட்டா கிரவுண்ட் தெரியும். அது என்னதான் அவங்க மசாஜ் பண்ணி என்னதான் இது பண்ணா கூட ஆமா ஜீன்ல வரது ஒண்ணும் பண்ண முடியாது. அதை நான் பார்த்திருக்கேன். இதே மாதிரி பெண்களுக்கும் ஒரு சில பேருக்கு இந்த வகுடு இருக்கிற இடத்துல வந்து ஹீமோகுளோபின் கம்மியானா வரும். ஆனா அது வந்து ஹீமோகுளோபின் ஏர்னா வந்து முடி முளைச்சிருது. இது ரெண்டுத்துக்கும் என்ன, இந்த ஜீன் தானா? ஜீன்ன்றது ஒண்ணு, ரெண்டாவது வந்து அவங்க வந்து தன்னைத்தானே பார்த்துக்காதது தான் முக்கிய காரணம். லேடிஸ் எப்பவுமே வந்து உனக்கு என்ன செய்யணும், உனக்கு என்ன பண்ணணும், உனக்கு என்ன செய்யணும் அப்படிதான் இருப்பாங்களே தவிர நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க, ஆனா நொறுக்கு தான் சாப்பிடுவாங்க. ஒரு பாதாமை நைட்டே ஊற வச்சுட்டு அந்த ஸ்கின்னை பீல் பண்ணிட்டு சாப்பிட்டு பாருங்க. 1/2 டம்ளர் பால், நீங்க பால் வண்டி வண்டியா பசங்களுக்கு கொடுப்பீங்க, ஆனா நீங்க சாப்பிட மாட்டீங்க. டெய்லி ஒரே ஒரு அவிச்ச முட்டை, அந்த முட்டை சாப்பிட்டீங்கன்னா நீங்க இதுதான் நான் இந்த மாத்திரை சாப்பிட்டாதான் எனக்கு ஹீமோ வரும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எப்பவுமே வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சே நம்ம பிளட் சர்க்குலேஷனை நல்லாவே கொண்டு வரலாம். பீட்ரூட், கேரட்டு, ஒரு அவிச்ச முட்டை, இதை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு பாருங்க. கொஞ்சோண்டு கீரை, இதையே நீங்கள் இந்த சர்க்கிள்லேயே வந்து ஒரு 5 திங்ஸு இதை மாற்றி மாற்றி சாப்பிட நீங்களும் ஸ்கின்னும் உங்களுக்கு க்ளோ ஆகும், ஹேரும் ரொம்ப அழகாக வரும். ஹேருக்கு தேவை ப்ரோட்டீன். அந்த ப்ரோட்டீன் வேணும்னா பால், முட்டை, பேரிச்சம்பழம், இது 3 இருந்தால் போதும். இந்த 3 நீங்கள் கண்டிப்பாக பண்ணிங்கனாலே ஸ்கின்னும் சரி ஹேரும் சரி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஆக்சுவலாக என்ன மாதிரியான ஒரு பேக்ஸ் எல்லாம் வந்து வீட்டில் இருந்தபடியே போட்டால் ஹேர் நல்லா வளரும்? வெந்தயத்தை நைட்டே ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து அதை நல்லா அரைச்சிட்டு பேக்காக போடலாம். ஆலோவேரா ஜெல் இருக்கு இல்லையா, அது கூட தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணி பேக்காக போடலாம். காய்ச்சாத பாலை வந்து நல்லா மசாஜ் பண்ணலாம். இதெல்லாமே வந்து அதேமாரி தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், இது ரெண்டையுமே சூடு பண்ணி காட்டனில் டிப் பண்ணி ரூட்டில் டச் பண்ணுற மாதிரி நல்லா ரப் பண்ணிட்டு போட்டிங்கன்னா இந்த பொடுகு தொல்லை சுத்தமாக தூக்கியே போட்டுடலாம். அதே மாதிரி தலை வாரின உடனே அந்த சீப்பை வாஷ் பண்ணணும். பில்லோ கவரை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உடனே மாற்றணும். இல்லைன்னா உங்களுடைய டேண்ட்ரஃப் உங்கள் ஹஸ்பண்ட்க்கோ பாப்பாவுக்கோ அப்படியே ஷேர் ஆகும். இந்த விளக்கெண்ணெய் அந்த காலத்தில் தேய்ச்சி குளிப்பாங்க லைட்டாக சூடு பண்ணி, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம், அது என்ன பெனிஃபிட் கொடுக்கும்? விளக்கெண்ணெயில் அவ்வளோ ஹெல்த்தி இருக்குது. தலைமுடி வந்து சீக்கிரமாக உங்களுக்கு க்ரோத்திங் ஆகுமா, ஒரே வாரத்தில் உங்கள் க்ரோத்திங்கை நீங்கள் பார்க்கலாம் விளக்கெண்ணெய் தடவுனா. ஆனால் சில பேருக்கு வந்து எனக்கு சைனஸ் இருக்குது, கோல்டு இருக்குது, அதனால எனக்கு அந்த ஹீட் பண்ணாலும் அதோடைய பவர் அதில் தான் இருக்கும். ஹீட் பண்ணி தேய்க்கும் போது உங்களோ இது இருக்கு இல்லையா, ஸ்கேல்பில் இருக்கிற இது வந்து போர்ட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கு தான் ஹீட்டு வச்ச உடனே எல்லா ஃபேஸும் சரி ஹேரும் சரி ஸ்கின் எல்லாமே வந்து நீங்கள் ஒரு ஹீட்டான ப்ராடக்ட் இப்போ ஸ்டீம் பண்ணால் கூட எதனால ஸ்டீம் பண்ண சொல்கிறாங்க, போர்ஸ் ஓப்பன் ஆகும்போது உள்ளே இருக்கிற டெட்ஸ் வெளியே வரும். ஸோ அதனால தான் அந்த ஹீட் பண்ணி வைக்க சொல்கிறது. ஹீட் பண்ணி வைக்கும் போது ஒரு 2-3 hour minutes மசாஜ் கொடுத்துட்டு பண்ணும் போது ஹேரும் க்ரோத்திங் ஆகும், ஸ்கின்னும் பார்க்குறதுக்கு நல்லா பிரைட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு கண்ணை சுற்றி கருவளையம் வர்றது, கரெக்டாக இந்த இடத்துல மட்டும் ஏர் நெத்தியாக இருக்கும், ஃபோர்ஹெட் பெருசாக இருக்கும். சில பேருக்கு அது ஜீன் இருக்கும், அது ஒன்றும் பண்ண முடியாது. சில பசங்க பஃப்க்குன்ற பேரில் இழுத்து 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 இந்த இடத்த ஃபுல்லாமே டேண்ட்ரஃபோடைய மார்க் பார்த்தீங்கன்னா ஆக்னிக் இங்கெல்லாம் வந்திருக்கும், ஃபுல்லாக வந்திருக்கும். இதுக்கெல்லாம் வந்து ஒரே காரணம் வந்து பராமரிக்காமல் இருக்கிறது தான். ஹேர் ஸ்டைல்ஸ் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நானுமே நிறைய பார்த்துட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஹேரில் க்ரிம்பிங் பண்ணுறது ஒரு ஒகேஷனுக்குன்னா அது பரவாயில்ல, நம்ம பண்ணிக்கலாம். சும்மாவே வந்து வீட்லேயே அயனிங் பண்ணிக்கிறாங்க. அந்த அயனிங் ஆன்லைனில் வாங்கிட்டு அந்த மிஷினை அவங்களே சும்மா வீட்டில் அயனிங் பண்ணிக்கிறது, கண்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தலையில் கூகுள் பண்ணி போடுறது, இதனால் வரக்கூடிய ஆபத்துகள் என்ன? நிறைய பேர் அயனிங்கை பற்றி தெரியாமலே அயனிங் ரெகுலராக பண்ணுறீங்க. இப்போ ஒரு கல்யாணம் ஒரு ஃபங்க்ஷன்றது பண்ணுறது. இப்போ வந்து கல்யாண பொண்ணை விட அவங்க கூட வர துணைத்தொழில்கள் தான் அழகாக வராங்க. கல்யாணம் அப்போல்லாம் வந்து
யாருமே மேக்கப் பண்ண மாட்டாங்க, கல்யாண பொண்ணு மட்டும்தான் மேக்கப் பண்ணுவாங்க. இப்போ இருக்கிறவங்க அவங்களுக்கு அப்படியே அவங்களோட நான் ஆப்போசிட்டில் பாரு, நான் தான் கல்யாண பொண்ணு மாதிரி இருக்கேன். அம்மாலேருந்து பொண்ணுலேருந்து தங்கச்சிலேருந்து எல்லாருமே பண்ணிக்கிறாங்க. அயனிங் பண்ணுறது நல்லது தான், ஆனால் வந்து அதில் நன்மைகளும் இருக்குது, சில தீமைகளும் இருக்கும். ரொம்ப பவுன்சியாக இருக்கிற ஹேர் வந்து என்னைக்குனா ஒரு நாள் அயனிங் பண்ணலாம், தப்பு இல்லை. அது ஹீட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி அயன் பண்ணணும். மெயினாக வந்து ஹேர் வந்து டென்சிட்டி இல்லாமல் நீங்கள் அயன் பண்ணவோ க்ரீம் பண்ணவோ வச்சுட்டிங்கன்னா அது ஒரு ஹீட் ப்ராடக்ட் போடாமல் முடி வந்து தானாகவே ஒடிய ஆரம்பிக்கும். நீங்கள் வெறுமனே சாதாரணமாக அயனிங் பண்ணுறவங்கள ஹேர் எவ்வளோ ஒரு ஹேர் வந்து ஒரு 100 ஒரு 200 ஃபாலோ ஆகுது நார்மல். ஆனால் நீங்கள் அயனிங் பண்ணிவிட்டு மறுநாள் நீங்கள் தலையில் சீப்பு போட்டு பாருங்கள் எவ்வளோ ஃபாலோ ஆகுதுன்னு தெரியும். ஸோ உங்களுடைய ஸ்கேல்ப்லேருந்து அப்படி துண்டு துண்டாக உடஞ்சி வரும். நீங்களே உங்கள் முடியை வந்து ஸ்பாயில் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இப்போ ஹேர் சீரம்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஹேர் சீரம் வந்து இப்போ ட்ரெண்டில் இருக்கிறது ஹேர் சீரம் தான். என்னென்னா முதல் வந்து ஆயில் இருந்துச்சு, ஆயில் வந்து ரொம்ப சிப்னு ஆகுதுன்றதுனால இப்போ சீரம் வழியாக அந்த பிசுபிசுப்பு இல்லாமல் இருக்கணுன்றது தான் சீரம் வந்து வைப்ரேஷன் ஆகிடும், ஃபுல்லாமே காற்றுல போயிடும். ஆனால் ஹேரில் வந்து மாய்ஸ்டராக இருக்கும், அதனால சீரம் யூஸ் பண்ணுறாங்க. ஆயிலுக்கு பதிலாக இது இப்போ வந்திருக்கு, ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. சீரம் வந்து யூஸ் பண்ணுறதுனால சிக்கு வராது மெயினாக. இன்னொன்று வந்து மாய்ஸ்டராக வச்சுருக்கோம். எப்போ நம்ம ஸ்கின்னை எப்படி மாய்ஸ்டராக வச்சுருக்கோமோ ஹேரை வந்து எப்பவுமே மாய்ஸ்டராக வச்சுருக்கோம். ரெண்டாவது வந்து இந்த கேர்லி ஹேர்லாம் வந்து இப்போ இந்த ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறாங்களா, ஹீட் ப்ராடக்ட் பதிலாக அந்த சீரம் போட்டே அயனிங் பண்ணலாம், நல்லாயிருக்கும், ரிசல்ட் நல்லாயிருக்கும். இந்த தலைக்கு வந்து முட்டை போடுவாங்க இல்லையா, சில பேர் வெள்ளை போடுன்றாங்க, சில பேர் மஞ்சளும் வெள்ளையும் கலந்து ஒரு பேக்காக போடலான்றாங்க. எதனால? முட்டை வந்து ரொம்ப நல்லது தான். மஞ்சள் போட்டால் ஸ்மெல் வரும், சில பேருக்கு அந்த ஸ்மெல் வந்து பிடிக்காது. தலைக்கு வந்து என்னென்ன இதுனா, சின்ன வெங்காயத்தை நல்லா இடிச்சிட்டு அந்த சாறு எடுத்து ஒரு பாட்டிலில் ஒரு 2 drops வந்து எண்ணெய் போட்டு இந்த ஆயிலை வச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணிங்க. ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு மசாஜ் கொடுத்துட்டு குளிங்க. டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் ஆகும், ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும், புது முடி சின்னதாக வளர ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு 3 days ஒன்ஸ் நீங்கள் பண்ணி பாருங்கள், அந்த சின்ன வெங்காயத்தை பண்ண உங்களுக்கு தானாகவே முடி நல்லா க்ரோத்திங் ஆகும். அது கூட ஆனால் தேங்காய் எண்ணெய் சேர்ந்து அதை ப்ரெஸ் பண்ணணும், அப்போ தான் வந்து அந்த ஆயில் வந்து உள்ள கண்டென்ட் வந்து உள்ளே இறங்கும். நிறைய பேருக்கு வெறுமனே வெங்காயம் போட்டிங்கன்னா டேண்ட்ரஃப்னா இச்சிங் வந்துடும். இந்த எண்ணெய் போடும்போது உங்களுக்கு மாய்ஸ்சர் கிடைக்கும். அதே மாதிரி ஆலோவேரா ஜெல் வந்து போடலாம். ஆலோவேரா ஜெல்லோட கேர்டை வந்து மிக்ஸ் பண்ணி போடுங்க. மிக்ஸ் பண்ணி போடும்போது டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் ஆகும். மாய்ஸ்சர் இல்லாதனால தண்ணித்தன்மை கம்மியாகிறதுனால தான் டேண்ட்ரஃபே வருது. பாடியை வந்து நீங்கள் சில் பண்ணிங்கன்னா அது தானாகவே சரியாயிடும். இப்போது எசென்ஷியல் ஆயில் கூட நிறைய பேர் கூகுள் பண்ணி ரொம்ப வீட்டில் தானே பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன எசென்ஷியல் ஆயில் வந்து நம்ம தலைக்கு போடுறது ரொம்ப நல்லது? அதாவது பாடியை சில்லுன்னு எதெல்லாம் வச்சுருக்குமோ, மோர் சாப்பிட்டா கூட நல்லதுங்க. அது சரி. ஆனால் யாரும் சாப்பிட மாட்டாங்க. எள்ளீர் சாப்பிட்டு பாருங்க, முடி நல்லா க்ரோத்திங் ஆகும். அது சாப்பிட மாட்டாங்க. ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட் வந்திருக்கு, இது நல்லா இருக்குது அப்படின்றது வந்து விளம்பரத்தை பார்த்து முதல்ல ஏமாறாதீங்க. தலைக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், இந்த 3 எண்ணெய் இருந்தாலே போதும். ஆனால் வந்து அதை ரெகுலராக தலையில் போட்டு டம்ப் பண்ணக்கூடாது. 1 ஹவருக்கு முன்னாடி, ஒரு 1/2 hourக்கு முன்னாடி வச்சு குளிச்சாலே போதும். அது செஞ்சிங்கனாலே உங்களுக்கு ஸ்கின்னும் சரி ஹேரும் சரி ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மருதாணி ஒரு காலத்தில் நிறைய பேர் வீட்டில் இருக்க அந்த இலையை அரைச்சி போடுவாங்க. இப்போ வந்து ஒரு பொய்யா இல்லை உண்மையான்னு தெரியல. சில பேர் சொல்கிறாங்க மருதாணி ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு, சில பேர் சொல்கிறாங்க மருதாணி போட்டால் அது வந்து முடியை ட்ரை ஆக்கிடும். இது எது உண்மை? மருதாணின்றது ஒரு காலத்தில் நல்லதாக இருந்தது, இப்போ நல்லா இல்லாமல் இருக்கிறதுக்கான, ஏன்னா அது இலையே கிடையாது. அதான் உண்மை. மருதாணி இலையாக பறித்து அரைச்சி வைக்கிறதுல அந்த காலம். அப்போ கலரிங் கிடையாது, ஸ்ட்ரெயிட்னிங் கிடையாது, பெர்மிங் கிடையாது, முடியை கேர் பண்ணுறதே கிடையாது. நல்ல பாட்டிமா எண்ணெய் தேய்ச்சி தலையவாரி அதில் வச்சு நம்ம மருதாணிலாம் வச்சு கஞ்சி தண்ணி ஊற்றி நல்லா மசாஜ்லாம் பண்ணி அப்படி குளிக்க வைப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற பசங்க ஷாம்பு எடு போட்டு டப் பண்ணு, அவ்வளோதான், வாஷ் பண்ண, அவ்வளோதான், முடிஞ்சு. அதுதான் இப்போ நடந்துட்டுருக்க ட்ரெண்டு. என்ன ட்ரெண்டு இருக்கோ அதுதான் நடந்துட்டு இருக்குது. ஹென்னான்ற ஒரு இதுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய இருக்குது லேயர்ஸ். நம்ம ஹேர்க்குள்ளே நிறைய லேயர்ஸ் இருக்குது. அந்த லேயர்ஸ்குள்ளே இப்போ இருக்கிற ஹென்னால பயங்கர கெமிக்கல்ஸ் இருக்குது. இம்மிடியட்டாகவே கலர் பிளாக் கலர் வந்துடும், இம்மிடியட்டாகவே ப்ரௌன் கலர் வரும். அப்போல்லாம் வந்து கடாயில் போட்டு ஹென்னாவை டிப் பண்ணி அதில் வந்து அயன் கண்டென்ட் எடுத்து நம்மளுக்கு ஹேரில் அப்ளை பண்ணுவாங்க. அதுதான் ஹென்னா வந்துச்சு. தயிர் போடுவாங்க, அதுலேயே புதினா போடுவாங்க. அந்த இதெல்லாம் வந்து ஒரு நறுமிஷம் இருக்கும். ரெண்டாவது வந்து நல்ல ஸ்மூத்னிங் இருக்கும். முட்டை போடுவாங்க, எண்ணெய் போட்டு அதை நைட்டு ஸ்டே பண்ண வைப்பாங்க. அதுக்கு தான் நம்ம அப்ளை பண்ணோம். இப்போ அப்படி கிடையாது. ஆனால் ஒவ்வொருத்தர் வந்து இப்போ ரெடிமேடாகவே 100 ரூபா பாக்கெட்லேயே கிடைக்குது, 10 ரூபா பாக்கெட்லேயும் கிடைக்குது. அதை வாங்கி உடனே ஹென்னா நினச்சி அதை அப்ளை பண்ணிடுறாங்க. அது ரொம்ப உடம்புக்கு. பாக்ஸ் கலர் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. பாக்ஸ் கலர் யூஸ் பண்ண ஹேர் கலர்லேயே பாக்ஸ் கலர்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸில் வரும் ஹென்னா பாக்கெட் அது யூஸ் பண்ணக்கூடாது. ஹேர் கலர் போட்டிங்கன்னா கோட் ஆகாது.
மேலேயே நிற்கும், ஸ்கேல்ப்புக்குள்ளே போகாது. இப்போது ஒரு ஹேர் கலர் பண்ணுறோன்னா இந்த ஹேருக்கு மேலே தான் இருக்கும், மீன்ஸ் பெயிண்ட் உள்ளே போகுதுல அந்த மாதிரி இருக்காது, மேலோட்டம் இருக்கும். ஆனால் பாக்ஸ் கலர் இன்சைட் போகும், நம்மளுடைய ஸ்கேல்ப் உள்ளே போகும். அந்த ஸ்கேல்ப் உள்ளே போயிட்டு அது போய் ஸ்டோர் ஆகும். நம்ம எல்லா மருதாணி போட்டவங்களுக்கு முடியல நீங்கள் ரப் பண்ணி பாருங்கள், அந்த பவுடர் வரும். எத்தனை வருஷம் ஆகுதோ, 4 வருஷம் கழிச்சு நீங்கள் ரப் பண்ணாலும் அந்த பவுடர் வரும். இதெல்லாம் இந்த ரெடிமேட் யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம், ஹென்னா வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அது போய் உள்ளே ஸ்டோர் ஆகும். ஆனால் நீங்கள் நார்மல் கலரில் இப்போ ஹமோனியா இல்லாமல் எந்த கலருமே இல்லை, ஆனால் ஹமோனியா கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் வந்து ஹென்னா ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் வீட்லேயே அரைக்கிற எண்ணெய் எப்படி? அது வந்து இப்போ யாருமே அந்த அளவுக்கு பொறுமை கிடையாது, எல்லாமே ரெடிமேடாக தான் வாங்கி போடுறாங்க. யாரும் வீட்டில் அதெல்லாம் ரொம்ப நல்லது, ஆனால் அந்த அளவுக்கு வந்து இப்போ யாருக்கும் பொறுமை கிடையாது. அரைச்சி போடணுன்னா உடனே இம்மிடியேட்டாக போட மாட்டாங்க. ஆனால் நைட்டு ஸ்டே பண்ணி வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு அயன் கண்டென்ட் அதில் கிடைக்கும். அதுக்காக போடுறது தான் ஹென்னா. ஒரு சிலர் வந்து வெள்ளை முடிக்காக போடுறாங்க, அதை தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. ஹென்னா வந்து வெள்ளை முடிக்காக போடுறது கிடையாது, அயன் கண்டென்ட் கிடைக்கணுன்றது தான் அப்போல்லாம் போட்டிருந்தது. அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கஞ்சி தண்ணியில் ஷீயக்காவை கரைச்சி ஹேர் வாஷ் பண்ணுவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு அயன் கண்டென்ட் கிடைக்கும், முடியும் நல்லா ஷைன் அண்ட் க்ளோவாக இருக்கும். அதுக்காக தான் போட்டிருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வெள்ளை முடி வந்து கலர் மாற்றும், மருதாணின்றதே கலர் தான். எல்லாரும் ஹென்னானா வந்து வெள்ளை முடிக்கு போடுறது அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க, கிடையாது. அயன் கண்டென்ட்காக போகிறதா ஹென்னா. ஹென்னா வந்து அப்போல்லாம் என்ன எப்படி பண்ணுவாங்கன்னா பவுடரை எடுத்து, அதாவது இலைய பறித்து பவுட்ராக்கி தயிர் இதெல்லாம் போட்டு நைட்டு ஸ்டே பண்ணி மறுநாள் காலையில் போடுவாங்க. அதை வந்து இப்போ என்ன ஆக்கிட்டாங்கன்னா வெள்ளை முடிக்கு தான் ஹென்னா போடணும் அப்படின்னு அதுக்குண்டான மெத்தடையே மாற்றிட்டாங்க. ரெடிமேடாக வாங்கி அவங்களே இஷ்டத்துக்கு போட்டுக்கிறாங்க. அதனால வர சைடு எஃபெக்ட் தான் இந்த டேண்ட்ரஃபு, அதுக்கப்புறம் ஹேர் ஃபாலு, நிறைய சொட்டை வரதுக்கு முக்கிய காரணமாக ஹென்னா தான். ஓ, சூப்பராக சொன்னீங்க. இந்த வெந்தயம் சொல்லுவாங்க இல்லையா, வெந்தயமும் இந்த உடைக்காத பச்சை பயிர் பாசிப்பருப்பு அதையும் வந்து நைட் ஊற வச்சு காலை அரைச்சி போட்டிங்கன்னா தலைக்கு எந்த பிரச்சனையுமே வராதுன்றாங்களே. ஆமாம், அது பாடியை வந்து சில்னஸ், அதுதான் சொல்கிறேன், பாடியை என்னெல்லாம் சில்னஸ் பண்ணும், ஒரு தண்ணிக்கு உண்டானது என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாமே நீங்கள் தலைக்குமே போடலாம். பாடி என்ன கண்டிஷனில் இருக்கோ தலையுமே அதே இதில் தான். நம்ம பாடியோட இதை தான் தலையும் இருக்குது. தலை கரெக்டாக இருந்தால் தான் பாடியும் கரெக்டாக இருக்கும். அதனால் தண்ணி நிறைய இன்டேக் தண்ணி எடுங்க. வெந்தயம் ரொம்ப நல்லது. நீங்கள் அரைச்சி தான் தலைக்கு தான் போடணும் இல்லை, அதை ஊற வச்சு அந்த வாட்டருமே ட்ரிங்க் பண்ணலாம். ரொம்ப பாடி சில்னஸாக வச்சுருக்கோம். சில பேர் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து வெந்தயத்துக்கு பதிலாக கசகசா இருக்கு இல்லையா, கசகசாவை நல்லா ஊற வச்சுட்டு அது ஒரு பேக்காக போடலாம். அதுவுமே செம்ம மாய்ஸ்சரைசர். தேங்காய் பால் இருக்கு இல்லையா, அது மாய்ஸ்சரைசர், பயங்கரமான மாய்ஸ்சரைசர், ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது, தலைக்குமே நல்லது. அது இந்த ஆக்னிக் வராமல் பாதுகாக்கிறது இந்த கசகசா. பால் சம்மந்தப்பட்டது எதெல்லாம் பால் வரும், மீன்ஸ் அந்த தேங்காய் அரைச்சிங்கன்னா அதில் பால் எடுக்கலாம், கசகசா அரைச்சிங்கன்னா அதில் பால் எடுக்கலாம், வெந்தயம் அரைச்சி பிடிச்சிங்கன்னா அது பாலுடைய தன்மை இருக்கும். அப்புறம் அந்த இது ஆலோவேரா ஜெல் இருக்கு இல்லையா, அதுவுமே அது ஒரு மாதிரி அந்த வழவழுப்பு தன்மை இருக்கும். இதெல்லாமே வந்து இப்போ தான் நிறைய வந்து அந்த சீட்ஸ் போட்டிங்கனாலே உங்களுக்கு ஸ்கின் வந்து நல்லாயிருக்கும், ஹேர் நல்லாயிருக்கும், க்ரோத்திங் நல்லாயிருக்கும். க்ரோத்திங்ன்றது ஒன்று ஜீனு, இன்னொன்று வந்து நம்மளுடைய பாடி கண்டிஷன் கரெக்டாக நம்ம ஹீட் இல்லாமல் பாடியை கூலாக வச்சுருந்தாலே ஹேர் நல்லா க்ரோத்திங் ஆகும். சூப்பர், ரொம்ப யதார்த்தமாக சொன்னீங்க. இன்னொரு முக்கியமான கேள்வி, கலரிங்னு வரும்போது இப்போ உங்களை மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பண்ணிங்கன்னா முடி டேமேஜ் இல்லாமல் இருக்கும். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர் வந்து போய் கலரிங் பண்ணி அந்த கலரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீ ப்ளீச் பண்ணுவாங்களாம். அதை வந்து ஏதோ ஓவராக வந்து பண்ணி அந்த முடியை வந்து இப்போ குச்சா குத்துற மாதிரி ஆயிருக்கு. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும்? அதாவது ஒரு ப்ளீச் பண்ணணுன்னா அந்த ப்ளீச்சுக்கு உண்டான டைமிங் அவங்க கொடுக்கணும். அந்த டைமிங் மீறி, அதாவது பார்த்துக்கிட்டே இருப்பாங்க எடுத்து. இப்போ ஒரு ப்ளீச் பண்ணுறாங்கன்னா ஹேருக்கு வந்து பிளாண்ட் பண்ணும் போது அந்த கவரை வந்து சீல் பண்ணும் போது அந்த கவரை பிரித்து பார்க்கணும். இல்லைன்னா அது ஓவராக ஒரு சிக்கனை ஒரு கவரில் போட்டு கட்டி நல்லா வேக வச்சுடுறீங்கன்னு வைங்களேன், அப்போ அது ஒரு டைமுக்கு அப்புறம் வெந்துருச்சா இல்லையா நம்ம திறந்து பார்க்கணும். அந்த மாதிரி நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. அதுக்கு டைமிங் 30 செகண்ட். சில பேருக்கு வந்து ரொம்ப பேபி ஹேராக இருக்கிறவங்களுக்கு ஒரு 5 minutes 10 minutes அந்த கலர் வந்துடும், ஒயிட்டாக மாறிடும். இல்லைன்னா அப்படியே ஃபுல்லாக முடி கழண்டே வந்துடும். சில பேருக்கு அப்படியே வந்துடும், ஹேர் அப்படியே இப்படி பிடிச்சாலே கையில் அப்படியே கழண்டு வந்துடும். ஏன்னா அவ்வளோ வந்து அதில் கெமிக்கல்ஸ் இருக்குது. ஸோ கெமிக்கல் வந்து ப்ராப்பராக இந்த இடத்துல போய் படிச்சிருக்காங்களா, இந்த இடத்துல போனால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குமான்னு பார்த்துட்டு போனேன். சில பேர் வந்து என்னென்னா விஷயமே தெரியாது, யூடியூப்பில் இதை பார்த்தா இது நல்லா வந்துச்சு, இதே மாதிரி நம்மளும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி ப்ராடக்ட், தயவுசெய்து சொல்கிறேன், ப்ராடக்ட்டு நல்லா நேச்சுரல்ஸாக ஒரு எப்படி சொல்கிறது, ப்ராடக்ட் பார்த்தோன்னே இப்போது லாரியல், மேட்ரிஸ் இதெல்லாம் வந்து ஒரு பிராண்டு, பயோடெக் இதெல்லாம் ஒரு பிராண்டு, அவங்களுக்குன்னு ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்டுன்னு சொல்லிட்டு பேர் கொடுத்துருக்காங்கன்னா சாதாரணமாக கிடையாது.
அவங்க இத்தனை இயர்ஸாக வந்து அதில் என்னென்ன இருக்குது இல்லைன்றதை வந்து அவங்க சொல்லி நம்மளுக்கு நம்ம ஒரு விஷயம் படிக்கிறோன்னா அதில் சொல்லுவாங்க இதில் கெட்டதோ இருக்குது நல்லதோ இருக்குது. அதை ரெண்டுமே தெரிஞ்சாதான் முதல்ல ஒருத்தர் மேலே கையே வைக்கணும். தெரியாமலே நான் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதை போய் பண்ணுறேன்னு பண்ணக்கூடாது. பண்ணினீங்கன்னா அவங்களுக்கு கஸ்டமரோடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்காது, நீங்கள் பண்ணி உங்களுக்கும் பேர் ஒரு தடவை பேர் கெட்டுடுச்சுன்னா திருப்பி கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். இன்னொரு கேள்வி, இப்போ கலரிங் பண்ணிட்டேன், கலரிங் பண்ணதுக்கப்புறம் என்னோட போஸ்ட் ஹேரை வந்து எப்படி கேர் பண்ணும்? சில பேர் அழகாக ஸ்டைலுக்கு கலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது தேங்காய் நாராக போயிடுது. ஸோ எப்படி கேர் பண்ணணும்? அதுதான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதாவது கலர் பண்ணுறது விஷயம் கிடையாது, இப்போ ஒரு சாதம் சாப்பிட்றது விஷயம் கிடையாது. அது கூட பருப்பு போட்டுக்கணும், கீரை போட்டுக்கணும், தயிர் போட்டுக்கணும். அப்போ தான் அது வந்து சாப்பாடு சாப்பிட்றதுக்கு, அது ஒரு உதாரணமாக சொல்கிறேன், சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு தலையில் ஒரு கலர் பண்ணோன்னா அதுக்குண்டான மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக பண்ணணும். ஹேர் கலருக்குன்னு ஷாம்பூஸ் இருக்குது, அந்த ஷாம்பு தான் யூஸ் பண்ணணும். மாய்ஸ்சரைசர் இது கண்டிஷனர் கண்டிப்பாக போடணும், சீரம் கண்டிப்பாக போடணும். அப்போ தான் உங்கள் ஒரு பட்டு புடவையை எப்படி பாதுகாக்கிறீங்களோ அந்த மாதிரி ஹேரையுமே நீங்கள் பாதுகாமிச்சிங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு, அதாவது பாட்டி காலத்து புடவையெல்லாம் பேத்திங்க இப்போவுமே கட்டுறாங்க. அது ஒரு பணமாகவே ஒரு வெள்ளி இதுவாகவே செஞ்சு கொடுக்குறாங்க. என்ன காரணம்? அவ்வளோ பாதுகாப்பு. அதை கிழிக்கும் போதெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்கும், இவ்வளோ பாதுகாப்பாக வச்சு தான் வந்து கிழிக்கிறாங்கன்ட்டு. அது வெள்ளி ஜரிகைன்னு தெரியாமல் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்மளுடைய பாடியில் இருக்கிற வெள்ளி ஜரிகை தான் இந்த முடி. அந்த முடியை வந்து நீங்கள் எவ்வளோ அழகாக பாதுகாக்கிறீங்களோ 60 இல்லை 70 வயசானாலும் அந்த முடி அவ்வளோ அழகாக இருக்கும். அது எப்பவுமே ஒரு வேல்யூபலாக இருக்கும் அந்த முடி. வேற லாஸ்ட்டாக மக்களுக்கு என்ன டிப்ஸ் சொல்ல விரும்புகிறீங்க? அந்த காலத்தில் 70 வயசு ஆயாங்களுக்கு கூட வந்து முடி சூப்பராக இருக்கும், இப்போ 30 வயசுல சொட்டை. ஸோ என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தண்ணி நிறைய குடிங்க, பாடியை கேர் எடுக்கிற மாதிரி ஹேரையுமே கேர் எடுங்க. ப்ராப்பராக ஒரு பார்லரில் ஒரு உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, உங்களால் வீட்டில் செஞ்சுக்க முடியலன்னா கூட ஒரு பார்லர் போய் ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணி உங்களுடைய கேரை எடுத்துக்குங்க. மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம். மற்றவங்களுக்கு நீங்கள் செய்கிறீங்களோ இல்லையோ, உங்களுக்கு 1 hour உங்களுக்காக, லேடிஸ்க்கு சொல்கிற ஒரே விஷயம், லேடிஸை அவங்களுக்காக 1 மணி நேரமாவது அட்லீஸ்ட் நீங்கள் எடுத்துக்குங்க. லைஃப்பும் சரி பாடியும் சரி ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் நீங்கள் பொலிவாக தெரிஞ்சிங்கன்னா தான் அந்த எப்பவுமே ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஜென்ஸை விட லேடிஸ் தான் தலைமை பொறுத்து பண்ணுவாங்க. அவங்க கிட்ட போய் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், எனக்கு என்ன இருக்குது நான் உடனே சொல்லுவாங்க எங்கள் ஹவுஸ் ஒய்ஃப் நாமன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன். அந்த ஹவுஸ் ஒய்ஃப் இல்லைன்னா தான் தெரியும் ஒர்க்கிங் உமனோ ஹவுஸ் ஒய்ஃபோ அவங்க வேலை செய்கிறாங்க. அவங்க வேலை செய்கிறதுக்கு உண்டான கூலி அட்லீஸ்ட் நீங்கள் காசை தர தேவையில்ல, தன்னைத்தானே பராமரிக்க அவங்களுக்கு ஒரு டைம் கொடுங்க தான் சொல்கிறேன். யாருமே சரி ஒவ்வொரு விஷயமும் டைம் எடுத்துங்க, தனக்குன்னு ஒரு டைம் எடுத்து செய்யுங்க. குழந்தைங்களுக்காக நாள் ஃபுல்லாக உழைக்கிறீங்க, ஹஸ்பண்ட்காக நாள் ஃபுல்லாக, மாமியாருக்காக நாள் ஃபுல்லாக உழைக்கிறீங்க. உங்களுக்காக 1/2 மணி நேரம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நின்று பாருங்கள். அப் டு நீங்கள் பேக் போங்க, ஃப்ரண்ட் வாங்க. நான் அப்பா வீட்டில் அப்படி இருந்தேன், எங்கள் செஞ்சேன், அது இல்லை விஷயம். உங்களுக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க? ஒவ்வொரு லேடிஸுமே சரி அவங்களுக்குன்னு 1 மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க பாடியை கிளியர் பண்ணுங்கள், தலையை கிளியர் பண்ணுங்கள். உங்கள் பாதத்தை நீங்களே எடுத்து பாருங்கள். ஜென்ஸுனா வந்து உழைச்சி பாதம் வெடிச்சிருக்குமா? லேடிஸோட பாதத்தையும் பாருங்கள். அப்பாங்க தான் கஷ்டப்படுறாங்களா? அம்மாவோடைய பாதத்தையும் போய் பாருங்கள். அவ்வளோ வலி இருக்கும், அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும், அவ்வளோ ஒரு ஃபேமிலியோட இதுவே அவங்க ஃபேஸை பார்க்கும்போதே தெரியும் அவங்க எவ்வளோ உழைக்கிறாங்கன்ட்டு. ஒவ்வொரு லேடிஸ்க்குமே டைம் கொடுங்க. எப்படி சொல்ல தெரியல எனக்கு. டைம் கொடுத்து அவங்களே பார்த்துக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். அதான் என்னுடைய இது. ரொம்ப யதார்த்தமாக சொன்னாங்க. அண்ட் இவங்களோட டிப்ஸ் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, அடடா பிரமீளா இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டால் நல்லா இருக்குமே நமக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு எதை பற்றி தெரிஞ்சுக்கணுமோ அதை பற்றி நீங்கள் போட்டிங்கன்னா கூட கண்டிப்பாக நாங்கள் அதுக்கான வீடியோஸ் போடுவோம். ஸோ மேடம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேரை எப்படி கம்ப்ளீட்டாக கேர் பண்ணுறது, ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எப்படி தவிர்த்துக்கலாம் ரொம்ப சுலபமான முறையில் சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் அ லாட் பிரமீளா. நன்றி.